مثل حسنك فتحيا سيدي خير. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷுஆரா, அதற்கு முன்னால் நாம் ஓதிய இந்த சூரத்திலேயும் அல்லாஹ் தஆலா நண்பர்களை பற்றி, நட்பை பற்றி, மற்றவர்களோடு நாம் வைக்கக்கூடிய பிரியம் தொடர்பான காரியங்கள் அதை பற்றி சொல்லிக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் குடும்பம், மனைவி, மக்கள் இருப்பதை போல நண்பர்களும் இருக்கிறார். பொதுவாக குடும்பம், மனைவி, மக்கள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறார். நட்பினுடைய வலிமை என்பது மிகப்பெரியது. நட்பினுடைய வலிமைங்கிறது சாதாரணமானது இல்லை. நட்பிற்காக பல தியாகங்களையும் செய்வார்கள். நட்புங்கிறது இருக்குத, அது ஒரு சொல்ல போனா அது வேற லெவல். அது அப்படி மாதிரி உள்ளது. அதுல ஈகோலாம் இருக்காது. குடும்பத்துல கூட ஈகோ இருக்கும். ஆனா நட்பை பொறுத்த வரையில அதுல ஈகோ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். உரிமையோடும் பிரியத்தோடும் பேசக்கூடிய ஒன்றுங்கிறது நட்பு. இந்த நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இது ஆளுமை மிக்கது. நட்புங்கிறது நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆளுமை மிக்கது. நண்பனுக்கு பின்னால்தான் பெரும்பாலும் போவான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தீனில் இருக்கிறான். ஒரு நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன். ஒரு மனிதனுடைய நண்பனின் தீனில் இருக்கிறான். சிலவன் இவனை எடுத்துட்டு போயிடான், சிலவன் அவனை இழுப்பான். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தீனில் இருக்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பெருமக்களே, அதனால நல்லோர்களுடைய நட்பு, தொடர்பு, பிரியம் இது உண்டாக்கி தரக்கூடிய பயன்பாடுகள் துன்யாவிலும் மேன்மையானது, ஆகிரத்திலும் மேன்மையானது. நம்ம அல்லாஹ்விடத்தில் அதை கேட்கணும். யா அல்லாஹ், நல்ல நண்பர்களை எனக்கு தாரஹ்மான், அல்லது நல்ல நண்பர்களோடு என்னை நீ சேர்த்து வை ரஹ்மான். அவர்களுக்கு நல்ல நண்பனாக நான் இருக்க வேண்டும், எனக்கும் நல்ல நட்பும் நண்பர்களும் அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் உலகத்திலும் உண்டு, அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் உலகத்திலும் உண்டு. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்திலும் ஆகிரத்திலும் உண்டு, உலகத்திலும் உண்டு. நல்ல நண்பர்களா இருந்தால் துன்யா ஆகிராவுல பலன். கெட்ட நண்பர்களா இருந்தால் துன்யாவிலும் கெடுதல், ஆகிரத்திலையும் கெடுதல். அதில் செய்தனா இமாம் அல்லாஹ் அபூஹி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், லௌல ஸனதான் இல ஹலக்கன் நுஅமான். அவங்களுக்கு பிந்தி 2 வருஷத்துல ஏற்பட்ட ஒரு சாலிஹீன்களுடைய தொடர்பு இருக்கிறது. அந்த நட்பு என்பது அவருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய உச்சத்தை தந்தது, மிகப்பெரிய உச்சத்தை தந்தது என்று சொல்வார். அல்லாமா இக்பால் அவர்கள் இருக்கிறார்களே, ஆரம்பத்தில் தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கம்லாம் இல்லையா அவங்களுக்கு. ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுதார்கள். சிறுபிராயத்திலே அவர்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அந்த பழக்கம் தான் என்னையும் அப்படிப்பட்ட நிலையில் மாற்றியதுன்னு சொல்லுவாங்க. நட்புங்கிறது மாற்றும். நட்புங்கிறது நிச்சயமா மாற்றக்கூடியது. இங்கு மாத்திரமல்ல, சோழத்திலையும் அல்லாஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன் அல்லாஹ் சொல்கிறான். நண்பர்கள் கியாமத்தினாலில் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாக இருப்பார்கள், பகைவர்களாக இருப்பார்கள். அவனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், அவனாலதான் நான் இப்படி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லல் முத்தகீன், நல்லவர்களை தவிர. அல்லாஹ் நம்மை அந்த நல்லவர்களில் ஆக்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்துல கைவிட்டுருவாங்க. உலகத்துல இழுத்துட்டு போவான், தவறான வழியில் எல்லாம் செல்வதற்குண்டான தூண்டுதலை ஏற்படுத்துவான், அதை பற்றி ரொம்ப வற்புறுத்துவான். ஆனால் ஆகிரத்துல கைவிட்டுருவான். எதிரி நல்லா சொல்றான். துன்யால நண்பர்கள், ஆகிரத்தில் எதிரிகள். இல்ல முத்தகீன், யார் முத்தகீன்கள் அவர்களை தவிர. அது மாதிரி கியாமத்தினுடைய நாளையிலே நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து அளவலாவி அவர்கள் பரிமா அக்பல பஅதுஹும் அலா பஅதி யதஸாஅலூன் قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்வார்கள். நாம நல்லபடியா இருந்தோம், அல்லாஹ்வுடைய கருணையினால வேதனை தரக்கூடிய அந்த அதாபிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். உலகத்தில் நாம் நேசர்களாய், நண்பர்களாய், பிரிய வைப்பவர்களாய் இருந்தோம். அதனுடைய விளைவு அல்லாஹ் தஆலா கொடுமையான அந்த அதாபிலிருந்து நம்மை பாதுகாத்தான் என்று அதற்கு நன்றி செலுத்துவார்கள், நல்ல நண்பர்களாக இருந்தார். அதுக்கு நேர் மாற்றமாகவும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஓதப்பட்ட வசனத்திலே வருகிறார். நரகவாசிகள் எல்லாம் துடிப்பான், வேதனைப்படுவான்.
அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய கவலையும் புலம்பலும் என்னவென்று சொன்னால், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம், எங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையே, ஒரு நெருக்கமான நண்பனும் இல்லாமல் ஆகிவிட்டான்னு சொல்லுவாங்க. நண்பர் இருந்தா தீர் வயிறும் சொர்க்கத்துக்கு நல்ல நண்பர்களாக இருந்தா. ஆனால் வலா ஸதீகின் ஹமீம், எங்களுக்கு நெருக்கமான நல்ல நண்பர்களோ எங்களை சொர்க்கத்திற்கு பரிந்துரைக்கக்கூடியவர்களோ இல்லையே என்று நரகத்தில் அவர்கள் துடிப்பார்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, நம்ம ஒவ்வொருவரும் நல்ல உணவை தேர்ந்தெடுக்கிறோம். ருசியா சாப்பிட நினைக்கிறோமா? ருசியா சாப்பிட நினைக்கிறோம். நல்ல ட்ரெஸ் போடணும், வித்தியாசமா இருக்குது என்று சொல்லுகிறோம். உனக்கு போய் இதான் கிடைச்சிச்சுன்னு சொன்ன உடனே மாத்திட்டு வந்துடலாம். அதனால நல்ல ட்ரெஸ் போட நினைக்கிறோம், நல்ல உணவு சாப்பிட நினைக்கிறோம், நல்ல கல்வி படிக்க நினைக்கிறோம், சிறந்த கல்வியா இருக்க நினைக்கிறோம். அதே மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நல்வழியில் நடத்தக்கூடியவர்களாய், நம்முடைய இக்கட்டான நிலையில் உதவக்கூடியவர்களாய், நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாய், ஏதாவது சருகல் இருந்தால் பக்குவமாக அப்படி சரியில்லை, போறது எனக்கு பிடிக்காது, இது ஒத்துக்கிறல்ல, இது நல்ல வழி இல்லை, வேண்டாம் என்று பக்குவமா எதை எடுத்து செல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நாம் உணவை, உடையை, கல்வியை அதிலே சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறோம், அது மாதிரி நட்பிலையும் நாம் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக. யா அல்லாஹ், உன்னுடைய மஹப்பத்தை எனக்கு தாரது. அது மாதிரி உன்னை யார் மஹப்பத் வைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய மஹப்பத்தை எனக்கு தாரது. உன்னளவில் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய நல்ல அமல்களின் மீதும் எனக்கு நேசத்தையும் மஹப்பத்தையும் தாரது. அந்த ஒரு மஹப்பத்தை என்று 3 காரியம் குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். சகவாசம்ங்கிறது விளைவை உண்டாக்கும். ஸஹபத்து மாசிரான்னு சொல்லுவாங்க. சகவாசம்ங்கிறது விளைவை உண்டாக்கும். அது விலங்குகள் ஒரு பொருளுடைய சகவாசமா இருந்தாலும் தெரியும். எப்போ ஆட்டோடையே இருக்கிறான் வைங்க, சில குணம் இருக்கு வரும். எப்போ கோழி வச்சுக்கிட்டே இருக்கிறான் வைங்க, அந்த குணம் சிலது இவனுக்கு வரும். எப்பொழுதுமே மாடு சொன்னாங்க, மாடு, ஒட்டகம், அந்த மெய்ப்பாளர்களுடைய சில குணங்கள் வித்தியாசப்படும் சொன்னாங்க. சகவாசம் அது நிச்சயமாக விளைவை உண்டாக்கும். அது விலங்குகள் ஒரு பொருட்களுடைய சகவாசமா இருந்தாலும் சரி. வேகமா நடக்கிறவரோட நம்மளும் போறோம், நம்மளும் வேகமா தான் நடப்போம். கொஞ்சம் வேகமா நடக்கிறாளா இருந்தா நம்ம நடைய என்ன செய்யும், டிஸ்டர்ப் கொஞ்சம் கூட தான் செய்யும். சுறுசுறுப்பா இருக்கிற ஆட்களா இருந்தா நம்மள்டே கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். அது மாதிரி கொஞ்சம் அறிவாளியா இருக்காருன்னு வைங்க, நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யும், நாளுக்கு நாள் அறிவு வந்துடும். பக்திவான்களா இருக்கிறாங்கன்னு வைங்க, நம்மள்டையும் பக்தி வந்துடும். அதனாலதான் சொன்னாங்க, இதா அராத அல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடினால் யுஃபிகுஹு கலீரன் சாலிஹா, நல்ல நண்பரை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு உண்டான கைரை, உயர்வை நாடினால் அல்லாஹ் அவனுக்கு நல்ல நண்பரை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நட்புங்கிறது சாதாரணமானது. நட்புங்கிறது பக்கத்துல இருக்கணுங்கிறது இல்லை. நட்புன்னா எங்க இருந்தாலும் சரி, நட்புங்கிறது இந்த தொடர்புங்கிறது வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தொடர்புல இருந்தாங்க. அதற்கு உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த வீட்டுக்காரனா இருந்தான், எதிரியா இருந்தான். ஆனால் எங்கோ யமனில் இருந்தார்கள் சையதுனா உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவருடைய நட்பும் தொடர்பும் அதனுடைய ஆழம் சாதாரணமானது. பெருமக்களே, சஹாபிகள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்களே, இமாமுல் அய்மா, அவங்க ஒரு பொருளுடைய தொடர்பும் கூட நம்மை மாற்றும். அதில் செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டை விலைக்கு வாங்கி அங்க உட்கார்ந்து ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. ஏன்னா இப்னு மஸ்ஊத் தானுடைய வீடு. ஒரு சஹாபியினுடைய ஹதீஸ் கலையினுடைய வல்லுனர், மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர். அவர்கள் இருந்த வீடு, வாழ்ந்த வீடு என்ற காரணத்தினாலே அதிலே சில தொடர்புகள் இருக்கும். பொருள்களுக்கும் தொடர்பு உண்டு, மனிதர்களுக்கும் தொடர்பு உண்டு. நாம் எதோடு தொடர்பாக இருக்கிறோம், அதனுடைய விளைவு நம்மை உண்டாக்கும் என்று சொன்னார். இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே உக்பத்து பின் அபீ முஅய்த் என்ற ஒரு நசீபு கட்டவன் சொல்றோம். நல்லா பாதுகாக்கவன் நசீபு கட்டவன். அதாவது ஒரு விருந்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சாப்பிடறேன்னா நீ கலிமா சொல்லுப்பான்னா. நீ ஈமான் கலிமா சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம், கலிமா சொல்லிவிட்டான். ஆனால் அவனுக்கு நெருக்கமான நண்பன் உபய் இப்னு கலப், அவன் வெளியூருக்கு போயிருந்தான். அபூ ஜஹல் வருது, அவன் வெளியூருக்கு போயிருந்தான். போயிட்டு வந்த உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி மாதிரி சொல்லிட்டான். வேற ஒரு கொள்கையில அவன் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே சரியான கோபம். அவன்கிட்ட போய் சொன்னான், லா அர்தா ஹத்தா தர்ஜிஅ வ தபஸ்ஸக ஃபீ வஜ்ஹி. நான் அவன்கிட்ட பொருத்தனமானா நிச்சயமா நீ என்ன செய்யணும்னா அவர்கிட்ட போய் அதுல இருந்து மீண்டு வரணும்.
மீண்டு வரணுங்கிறது மாத்திரமல்ல, நம்ம 2 பேரும் தொடர்பு இருக்கணுமானா நீ காரி அவர் முகத்துல துப்பிட்டு வரணும். அந்த நட்புங்கிறது இருக்குது. அவன் நினைச்சுக்கிட்டான் இதுதான் நிரந்தரம். அதனால இவருடைய நட்பு போயிருமோன்னு பயந்துட்டு இருந்து நேரா போனான். அதுதான் அல்லாஹ்வுடைய விரோதி அப்படி செய்வதற்கு முனைந்தான். காரினான், துப்பினான். அது அவனுடைய முகத்தில் திரும்ப வந்து பட்டு அவனுக்கு விளைவை உண்டாக்கியதை வர சல்லாசலம் கொண்டு செய்யல. ஆனால் நசீப் அவனை பற்றி தான் வருகிறது. யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இன்னவனை என்னுடைய நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கியாமத்தில் புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்றான். கியாமத்தில் அவன் புலம்புவான். யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அறியாமை காலத்தில் இருந்தார்கள், ஒருட்டு சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள், நாகரிகம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் சல்லாசனுடைய தொடர்பு எப்படி மாற்றிவிட்டது, எப்படி அவர்களை மாற்றிவிட்டது? தொடர்புங்கிறது மாற்றம். அதனால சஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரத்தை போல் யாரை பின்பற்றினாலும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். யாரை பின்பற்றினாலும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, நல்ல நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் நிற்பார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் ரஜலானி தஹாப்பா பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவர் மற்றவரை நேசித்தார். அல்லாஹ்வுடைய காரியங்களிலே ஒருவர் மற்றவர் தூண்டக்கூடியவராக இருந்தார். அப்படி இறை நெருக்கம் பெறுவதிலே ஒருவர் மற்றவருக்கு ஆலோசனை சொல்பவராய் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். கியாமத்தினுடைய நாளையிலே அவர் அரசின் நிழலில் இருப்பார். நல்லவருடைய நட்பு என்பது நாயை கூட சோனத்திற்கு கொண்டு சேர்க்கும். நல்லவருடைய நட்பு என்பது ஒரு நாய் நல்லவர்களோடு தொடர்பே இருந்தது, அது சொர்க்கத்திற்கு போகும் என்று சொன்னார். நல்லவர்களின் நட்பு ஒரு நாயை கூட சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் சாதாரண விஷயம். அதனால முறையில்லாத நட்புங்கிறது கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறாங்க. அதனால நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். சிலது பாவங்களின் மீது தூண்டக்கூடியவர்களாய் அதுல ஆர்வப்படுத்தக்கூடிய நிலையில இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா அதை இது பண்ணி நல்லவருடைய தொடர்பை ஆக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சியை நாம் பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நண்பர்களையும் நல்லவர்களாக ஆக்குவானாக, நம்மையும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக ஆக்கி அருள்வானாக. உலகத்திலும் எல்லா விதமான வெற்றியையும் ஆகிரத்திலையும் சொர்க்கத்திலும் சேர்ந்திருப்பார்களே அத்தகைய நண்பர்களாய் அல்லாஹ் நம்முடைய நண்பர்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.